தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கக்கூடிய அதாவது முக்கிய சாலைகளில் இருக்கக்கூடிய நிலை என்னவென காலை முதல் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் ஒவ்வொரு பகுதியை சென்று அங்கே இருக்கக்கூடிய கல ஆய்வை நம்மோடு பகிர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் இதை தொடர்ந்து தற்பொழுது அதாவது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சென்னைக்குள் வரக்கூடிய மதுரவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மிகுந்த மோசமான நிலையாக காணப்படுவதாகவும் அது மட்டுமல்லாமல் ஏனென்றால் நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான மக்கள் அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கக்கூடிய தொழில் நகரத்துக்கு ஆகட்டும், அதே போல் வேலூர், பெங்களூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதியிலிருந்தும் வரக்கூடிய நபர்களாகட்டும், அன்றாட பயணிகள் மற்றும் வேலைக்காக செல்லக்கூடிய பயணிகள், அதேபோல் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள் என அந்த சாலையில் லட்சக்கணக்கான வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சாலையுடைய நிலை என்னவென்று நமது செய்தியாளர் களத்திலிருந்து கார்த்திக் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். மதுரவாயில் உள்ளிட்ட பகுதியில் சாலையுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை மதுரையில் அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சாலைகள் முழுவதும் குண்டு மூலியமாக சாலை வாகனம் செல்லக்கூடிய வாகனத்தை அவர் ரத்து செய்யப்பட்டனர். மாலை நேரங்களில் கடந்த ஒரு வாரம் மாலை நேரங்களில் மழை பொழிகிறார். சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் ஒரு அச்சத்துடன் செல்கின்ற விபத்து ஏற்படும் என்ற பயத்துடன் குண்டு மூலியமாக வெளியிலிருந்து பள்ளம் ஏற்படுவது என்று தெரியாமல் பயப்படுவதனால் இதனால் சாலையில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் செல்லக்கூடிய மாணவர்கள் இதனால் ஒரு அச்சம் ஏற்படுகிறார். உடனடியாக அதிகாரிகள் கவனத்தை மேற்கொண்டு இந்த சாலைகளை சீர் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கார்த்திக், தொடர்ச்சியாக இந்த மதுரவாயில் பகுதியில் பார்த்தோம்னால் ஏன்னா ஆக்கிரமிப்புகள் சாலையோரம் இருக்கக்கூடிய கரைகள் ஒரு புறம் நடைபாதை ஆக்கிரமிப்பு, போக்குவரத்து நெரிசல் மிக்க ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு புறம் பாதாள சாக்கடை திட்ட பணிகளானது நடைபெற்று வருகிறது. இல்லை அந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் ஏதாவது அதிகாரியிடம் புகாரானது தெரிவித்திருக்கிறார்களா? இல்லை அங்கே ஏற்கனவே பார்த்தோம்னால் இந்த மேம்பாலம் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று பாதையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஏற்படக்கூடிய இடையூறுகள் என்ன பதிவு பண்ணுங்க. அதாவது பலமுறை அதிகாரிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். சாலைகள் சீர் செய்ய வேண்டும் என முக்கிய நெடுநிலையமான மதுரையில் பயன்படுத்த செல்லக்கூடிய பொதுமக்கள் காலை மாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அது ஊர்வல சென்று போக வழி வைத்து போக முயற்சித்தால் சாலையில் ஊர்வல செல்லும் வழி அதை உள்ள பள்ளம் நிழற்குள்ள வழியால் பொதுமக்கள் ஒரு அவதியாக ஏற்படுகின்றன. உடனடியாக பள்ளத்தை சீர் செய்ய வேண்டும் என்று பலமுறை அதிகாரிடம் மனு கொடுத்தும் அலட்சியமாக ஏற்படுவதாக அந்த மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். கார்த்திக், தொடர்ச்சியாக அந்த பகுதியில் பார்த்தோம்னால் அதாவது சாலை ஓர கடைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த நடைபாதை ஆக்கிரமிப்பு ஒரு புறம் இருக்க, ஒரு புறம் அதே போல் இந்த மழைநீர் வடிகால் வாரியம் தொடர்பாக பள்ளங்களானது நோடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரிகள் விரைந்து முடிக்க ஏதாவது கோரிக்கையானது அப்பகுதியில் எழுந்திருக்கா? இது தொடர்பாக அதிகாரியிடம் ஏதாவது பேச முற்பட்டீங்களா? அவங்களுடைய பதில் என்னவா இருந்தது? அதையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். அதாவது அதிகாரிகள் கேட்டபோது முறையாக செயல்பட்டு வருகின்ற காலம் சம்மதம் ஏற்படவில்லை, வேலைகள் முறையாக நடைபெற்றது. மாலை நேரத்தில் மழை பெய்வதால் வேலையை கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டன. அதனாலும் மாலையிலிருந்து சாலை முழுவதும் விரைவாக செயல்பட்டு வருகின்றன. தொடர்ந்து சில மாதங்களுக்குள்ள இந்த சாலை பணிகள் சீரடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய களத்திலிருந்து உங்களுடைய தகவலை பகிர்ந்தமைக்காய் நன்றி கார்த்திக்.